அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். நிச்சயமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். ஏன்னா தினம்தோறும் உங்களுக்காக வீட்டில் இருந்தே நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன எளிய விஷயங்களை நம்ம பதிவுகளாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஒரு முன்னேற்றம், கொஞ்சமாவது ஒரு மாற்றம் இருப்பதை நீங்களே உணரலாம். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்திற்கான அபிஜித் நட்சத்திர நேரம். நிறைய பேர் கேட்டு காத்துட்டு இருந்த ஒரு பதிவு தான் இது. தயவு செய்து அடுத்து ஒரு 8 நிமிடங்கள் யாருமே நம்ம சொல்ல வரதை மிஸ் பண்ணிடாதீங்க, கூர்ந்து கவனிங்க. ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு திரும்ப இந்த வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு நாளைக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. ஏன் நான் இவ்வளோ பில்டப் தரேன் அப்படிங்கிறத நீங்கள் பதிவை நம்ம சொல்கிறத கேட்கும்பொழுது நீங்களே உணர்வீங்க. ஸோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவரை நம்ம ஒரு நிமிஷம் வேண்டிக்கலாம். ஜித் என்றால் வெற்றி, அபிஜித் என்றால் மகத்தான வெற்றி. 28வது சூட்சும நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். அது எல்லாருக்குமே தெரியும். உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையே வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நம்ம இந்த பதிவுகள்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. உங்களுடைய வேண்டுதல், நிறைவேறாத ஆசை இது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா நான் ரொம்ப ரொம்ப உலகத்திலே ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு சில கோரிக்கைகள் இருக்கும்ல, அதை நீங்கள் அந்த நேரத்தில் வேண்டுங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு வரோம். பட் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வேறு எதுக்கெல்லாம் உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறீங்க, அல்லது தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க, அல்லது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க, இல்லைன்னா ஒரு அறுவை சிகிச்சை நடக்க போகுது அப்படின்னாலாம் நம்ம இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அதை நம்ம ஆரம்பித்தோம்னா அது எந்தவித காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் அது சக்ஸஸாக இருக்கும். எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு 100% வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது. அந்த அபிஜித் முகூர்த்தமும் சரி, நட்சத்திரமும் சரி, வெற்றி 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 அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அபிஜித் முகூர்த்தம் தினம்தோறும் வரக்கூடியது. அதை பற்றி நான் நிறைய முறை நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது 24 நிமிடங்கள் மட்டுமே வரக்கூடியது. சரிங்களா? இப்போ நாளைக்கு ஏன் நீங்கள் இது அவ்வளோ நல்ல 24 நிமிடங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பங்குனி மாதத்தோட முதல் நாள், அது ஒரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏகாதசி. ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய ஒரு நாள். அதில் நம்ம முக்கியமாக வழிபட வேண்டிய கடவுளே பெருமாள் தான், கிருஷ்ணர் தான். ஸோ அந்த நாளில் இந்த நட்சத்திரம் வந்திருக்கிறது தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்திருக்கிறது ஸ்பெஷல்னா, இந்த நட்சத்திரத்தோட அதிபதி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பாங்க, தேவதை, அதிதேவதை இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மா தான். ஸோ காலையில் வரக்கூடிய முகூர்த்தத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். மாலை நேரத்தில் நம்ம விளக்கேற்றுறோம் இல்லை, அந்த முகூர்த்தத்தை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்மாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய ஒரு கடவுளும் அவர் தான். ஸோ அப்போ நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமாக அது நமக்கு நடக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், 2 நெய் தீபங்கள் நீங்கள் ஏற்றுங்க போதும். ஏற்றிட்டு நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதியும் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதையும் சொல்லலாம். அல்லது உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு உரிய மந்திரங்கள், ஸ்லோகங்களையும் நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லலாம். அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதி நீங்கள் மினிமம் 3 தடவை சொன்னால் போதும். சில பேர் யோசிக்கலாம், முதல்ல டைமை சொல்லுங்கங்க அப்படின்ட்டு. நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 3:47 மணி முதல் 4:11 மணி வரை, 3:47 AM to 4:11 AM, பவர்ஃபுல் 24 minutes. டோன்ட் மிஸ் திஸ் 24 minutes. சரிங்களா? நீங்கள் பல நாள் நான் இந்த ஒரு விஷயத்தை தாங்க இத்தனை மாதமாக வேண்டிட்டு வந்தேன்,
எனக்கு அது நடக்கலை அப்படிங்கிறவங்க நாளைக்கு திரும்ப அந்த வேண்டுதலை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைங்க, நிச்சயமாக அது நிறைவேறிடும். ஸோ யாருமே இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ அபிஜித் நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் உண்மையிலே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுக்கு 27 அந்த நட்சத்திரங்கள் தான் மனைவிமார்கள். தட்சனுடைய மகள் தான் அந்த 27 நட்சத்திரங்கள். அதில் அவர் ரோகிணி கிட்ட மட்டும்தான் அன்பாக இருந்தார். அதனால தான் அவர் சாபம் பெற்று திரும்ப தேஞ்சி வளருவதற்கான ஒரு வழி அவருக்கு பிறந்தது. அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த 27 நட்சத்திரங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களோட பிறந்த ஒரே ஒரு ஆண் நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். ஸோ நட்சத்திரங்களிலேயே வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். ஸோ எவ்வளோ அற்புதமான நட்சத்திரம் பாருங்க. இது கடந்த ஒரு ஆண்டாக தான் எல்லாருமே அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அவங்கெல்லாம் எப்படி சோடச கலை நேரத்தை பயன்படுத்தினார்களோ அதே போலவே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. தங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்களோ அதை எல்லாத்தையும் இந்த நேரத்தின் மூலமாக அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திர நேரம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வர்றதுனால நம்ம குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். நீங்கள் சுத்தபத்தமாக தான் இருக்கிறீங்க, தீட்டு காலங்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் பூஜை ரூமுக்கு போய் 2 நெய்விளக்கு கிருஷ்ணர் படத்துக்கிட்ட ஏற்றி வச்சுட்டு எப்பொழுதும் போல் நாம் சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதியை குறைந்தது 3 முறையாவது நீங்கள் சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கலாம். இல்லை எனக்கு தீட்டு காலம் அப்படிங்கிறவங்க நீங்கள் பூஜை அறைக்கு போகாமலேயே முகம் கை கால் அலம்பிட்டு எல்லாம் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியில் அமர்ந்து விளக்கேற்றி வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதியை சொல்லலாம். உங்களுடைய வேண்டுதலையும் அந்த 24 நிமிடத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கலாம். ஒரே வேண்டுதல், அதாவது நிறைவேற வரைக்கும் அந்த ஒரு வேண்டுதலை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நாளைய தினம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அபிஜித் நட்சத்திர நேரம், அதுவும் ஏகாதசியோடு வரதுனால நம்ம பெருமாளுக்கு உரிய ஒரு பொருளை வைத்து ஒரு சின்ன எளிய வழிபாடு தான் நம்ம செய்ய போகிறோம். அதை இப்போ பார்த்துடலாம். இது அனைவருமே செய்யலாம். இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேருக்கு 4 விதமான கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா 4 பேருமே தனித்தனியாக ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். அந்த ஏலக்காயை இந்த தண்ணீரில் போட்டுடுங்க. இந்த கிளாஸை உங்களுடைய வலது கையில் எடுத்து நீங்கள் இதை வச்சுக்கிட்டே உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் மாதத்தின் முதல் நாள் நீங்கள் இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வேண்டுறது அப்படிங்கிறது நிறைவேறும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்போவே அந்த தண்ணீரை குடித்தாலும் குடிக்கலாம். அதாவது 24 நிமிடங்கள் முழுவதுமாக இது அப்படியே அந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த தண்ணீரை குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், அல்லது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ நீங்கள் இந்த தண்ணீரை குடிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு செஞ்சு பாருங்கள். அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதியையும் இப்போ பார்த்துடலாங்க. அபிஜித ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நக்ஷத்ராணாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு மேதிதாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். குறைந்தது 3 முறை நீங்கள் இதை உச்சரிக்கணுங்க. ஸோ இப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதுக்கு மேலேயும் யாரும் இந்த ஒரு நட்சத்திர நேரத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. குளிக்கிறவங்க குளிக்கலாம், இல்லை குளிக்க முடியாதவங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதால இந்த 24 மினிட்ஸ் நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமும் தூங்க போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.